மறை கொடுத்த மாபெரும் இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனை போற்றி புகழ்ந்து அவனது சாந்தியும் சமாதானமும் அகில உலகத்திற்கெல்லாம் பேரருளாக வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம நபித்தோழர்களான சஹாபா பெருமக்களின் மீதும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை உலகம் முழுவதும் எடுத்து சொன்ன இமாமுகள், தாபீன்கள், தபா தாபீன்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்த விஷயங்களை நமக்குள் பரிமாறிக்கொள்வதற்காக அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியம் வாய்ந்த எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரத்தில் கால் வீங்கும் அளவிற்கு அல்லாஹுவை நின்று வணங்கிக் கொண்டிருந்தார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுடைய முன்பின் பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விட்டானே, இப்படி கால் வீங்கும் அளவிற்கு நீங்கள் வணங்க வேண்டுமா என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்கப்பட்ட போது அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபித்தோழருக்கு ஒரு அழகான பதிலை சொன்னார்கள். ஒவ்வொரு இஸ்லாமியனும் தன்னுடைய உள்ளத்தில பதிந்து வைத்துக் கொள்ளுகின்ற ஒரு வார்த்தை, அல்லாஹ் என்னுடைய முன்பின் பாவங்களை மன்னித்திருந்தாலும் அந்த அல்லாஹ்விற்கு அஃபலா அகூன அப்தன் ஷுக்கூரா, நான் நன்றி உள்ள ஒரு அடியானாக இருக்க வேண்டாமா என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். என்னுடைய முன்பின் பாவங்கள் எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விட்டான், அப்படியாப்பட்ட கருணையாளனுக்கு, அப்படியாப்பட்ட அருளாளனுக்கு நான் ஒரு நன்றி உள்ள அடியானாக இருக்க வேண்டாமா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபித்தோழரை பார்த்து கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நபி மொழியில் பல்வேறு விதமான படிப்பனைகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஒற்ற வரியிலே சொல்லியிருக்கின்றார்கள். அல்லாஹ்வுக்கு நாம் நன்றியுள்ள அடியார்களாக இருக்க வேண்டும், அல்லாஹ்விற்கு நாம் நன்றி கெட்ட அடியார்களாக மாறிவிடக்கூடாது என்பதை இந்த நபிமொழி நமக்கு எடுத்துரைக்கின்றன. எப்படி நம் நன்றியுள்ள அடியானாக மாற முடியும்? அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் முன்பின் பாவங்களை எல்லாம் மன்னிச்சுட்டான், அதனால் நன்றியுள்ள அடியாராக இருக்கிறார். நமக்கு அப்படியாப்பட்ட உத்தரவாதங்கள் இல்லையே. நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்தானா மன்னிக்கவில்லையான்னு நமக்கு தெரியாது. நாம் எப்படி நன்றி உள்ள அடியானாக இருக்க முடியும் என்ற
ஒரு சந்தேகம் நமக்கு எழும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை நோக்கி பல்வேறு விதமான கேள்விகளை அல்லாஹ் கேட்கின்றார். இதையெல்லாம் கேட்டு நீங்கள் அந்த அல்லாஹ்விற்கு நன்றி உள்ள அடியார்களாக இருக்க மாட்டீர்களா என்று அல்லாஹ் தஆலா நம்மை நோக்கி பல கேள்விகளை கேட்கின்றார். என்ன கேள்வி தெரியுமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கின்றான், ஃபபி ஐ ஆலாய் ரப்பிக்குமா தகதிபான். உங்கள் இரு சாராருக்கும் உங்கள் இரு சாராருடைய இறைவன் அருள் செய்ததை நீங்கள் பொய்ப்பிக்க முடியுமா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை பார்த்து கேட்கின்றார். அந்த இரு சாரார்கள் யார்? ஒன்று மனித இனம், இன்னொன்று ஜின் இனம். அந்த இரண்டு இனங்களுக்குத்தான் அல்லாஹ் அறிவை, பகுத்தறிவை கொடுத்திருக்கின்றார். மற்ற எதுக்கும் அல்லாஹ் பகுத்து அறிவை கொடுக்கவில்லை. அதனால அந்த இரண்டு நபர்களை பார்த்து அல்லாஹ் கேட்கின்றான், ஃபபி ஐயாலாயி ரப்பிக்குமா துகதிபான். உங்கள் இரு சாராருக்கு அல்லாஹ் அருள் செய்திருக்கிறானே, அதை உங்களால் நீங்கள் பொய்ப்பிக்க முடியுமா? பொய்ப்பிக்க முடியாமல் இருக்கின்ற நீங்கள் அந்த அல்லாஹ்விற்கு நன்றியுள்ள அடியார்களாக இருக்க வேண்டாமா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருக்குர்ஆனில் கேட்கின்றார். அல்ல இன்னொரு இடத்துல கேட்கின்றான், வஆதாக்கும் மின் குல்லி மா சஅல்துமூஹு. அவனிடம் கேட்ட யாவற்றையும் அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கின்றானே. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மனிதனுக்காக நீங்க கேட்டதையும் கொடுத்திருக்கிறான், கேட்காதையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இந்த உலகத்தில் நீங்கள் வரும்போது எதையாவது கொண்டு வந்தீர்களா? நான் ஒரு 50 ஆண்டுகள் வாழப் போகிறேன், ஒரு 100 ஆண்டுகள் வாழப் போகிறேன், அல்லது 20-30 ஆண்டுகள் நான் வாழப் போகின்றேன், ஆகவே எனக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதை வாங்கிட்டு வந்தீங்களான்னா ஒண்ணுமே இல்லை. நீங்கள் வருகின்ற போது எப்படி இந்த உலகத்தில் வருகின்றீர்கள்? எப்படி வர்றோம்? பார்க்க முடியாதவனாக, கேட்க முடியாதவனாக, பேச முடியாதவனாக, நடக்க முடியாதவனாக, இந்த உலகத்தில் பலகீனத்திற்கு மேல் பலகீனமுடையவனாக இந்த உலகத்தில் நம்ம வரோம். தாயுடைய வயிற்றில இருந்து நம்ம வெளியே வருகிற போது எப்படி வர்றோம்? பேச முடியாது. ஒன்னே ஒன்று தெரியும் மனுஷனுக்கு, அழுக தெரியும். பசி என்பதற்காக எனக்கு தாயே பசி எடுக்குது பால் கொடுன்னு கேட்க தெரியாது, அழுக தெரியும். இதான் மனிதனுக்கு தெரியும். ஓடிச்சாடி வழிபாடானா முடியாது. ஒரு ஆடு குட்டி போட்டா கூட உடனே எந்திரிச்சு நின்றோம், ஒரு மாடு குட்டி போட்டா உடனே எந்திரிச்சு நின்றோம். ஆனா மனிதனுடைய அந்த குழந்தை மட்டும் என்ன செய்ய முடியாது? நடக்கிறதுக்கு 6 மாசம், 1 வருஷம் ஆயிடும். பேசுறதுக்கு 2 வருஷம் ஆகும், பசிக்குதுன்னு கேட்கறதுக்கு 2 வருஷம் ஆகும். அவன் பலகீனத்தின் மேல் பலகீனமுடையவனாக இந்த உலகத்தில் நீங்கள் வருகிற போது அல்லாஹ் உங்களுக்காக எல்லாத்தையும் படைச்சு வச்சிருக்கிறான். எதையாவது நான் கொண்டு வந்தேன், இந்த உலகத்தில் வர மாதிரி கொண்டு வந்து சொல்ல முடியுமாங்க? ஒண்ணுமே சொல்ல முடியாது, ஒண்ணுமே சொல்ல முடியாது. இந்த உலகத்தில் நாம் வருகிற போது பலகீனமுடையவனாகத்தான் இந்த உலகத்திலே நாம் வருகின்றோம். அப்படி நீங்க வரும்போது அல்லாஹ் என்ன பண்ணி வச்சிருக்கான் தெரியுமா? உங்களுக்காக சகலமானவற்றையும் அல்லாஹ் இந்த உலகத்தில் படைத்து வைத்திருக்கிறார். என் அடியான் இந்த பூமிக்கு செல்கிறான், அவனுக்கு தேவையானது இந்த உலகத்தில் வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் என்ன பண்றான்? பூமியை படைச்சான், வானத்தை படைச்சான், சந்திரனை படைச்சான், காற்று மண்டலங்களை படைத்தான், உணவு பொருட்களை படைத்தான். எல்லாவற்றையும் அல்லாஹ் இங்கே படைத்து, என் அடியான் இங்கே நீங்கள் போறீங்க, இந்த பூமியில போறீங்க, உங்களுக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது, ஆக உங்களுக்கு எல்லாமே இருக்குது, நீங்க அங்க போய் அனுபவித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் இந்த உலகத்தில் எல்லாத்தையும் படைச்சு வச்சிருக்கிறான். அப்படித்தானே? ஹுவல்லதி ஹலகலக்கும் மா ஃபில் அர்லி ஜமீயா. இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லாவற்றும் உங்களுக்காக அல்லாஹ் படைத்திருக்கின்றான்.
எல்லாவற்றையும் அல்லாஹ் இது உங்களுக்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்து வைத்திருக்கின்றான் அப்படி அல்லாஹ் சொல்லிட்டு என்ன தெரியுமா சொல்றான், வஇன் துஅத்து நிஅமத்தல்லாஹி லா துக்ஸூஹா. அல்லாஹ்வுடைய அருளை உங்களால் எண்ண முடியுமா? அல்லாஹ் உங்களுக்கு மீது செய்திருக்கக்கூடிய அருள் கொடைகளை உங்களால் எண்ண முடியுமா? கேள்வி கேட்கலாம். எவ்வளவு அருள் கொடைகள், எத்தனை அருள் கொடைகள் அல்லாஹ் இந்த உலகத்தில் உங்களுக்காக படைத்து வைத்திருக்கின்றான். ஒரு செகண்ட் காற்று இல்லை என்றால் நம்மளால வாழ முடியுமா? ஒரு நிமிடம் சூரியனை அல்லாஹ் நிறுத்திவிட்டால் நம்மால் இந்த உலகத்தில் வாழ முடியுமா? ஒரு செகண்ட் சந்திரனை அல்லாஹ் சுழன்று வருவதை அல்லாஹ் நிறுத்திவிட்டால் நம்மால் வாழ முடியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்திருக்கின்ற எல்லாவற்றையும் நமக்காக அல்லாஹ் படைத்திருக்கின்றானே, எதையுமே நம்ம கொண்டு வரல, எல்லாமே இங்க இருக்குது. நீ இந்த உலகத்தில் வரும்போது திடகார்த்தமான உணவை உன்னால் உண்ண முடியாது என்பதற்காக உன் தாயிடத்தில் பாலை சுரக்க வைக்கின்றான். உன் தாயிடத்தில் பாலை அல்லாஹ் சுரக்க வைக்கின்றான். 10 மாசத்துக்கு முன்னாடி வர்றதில்லை. குழந்தை உருவாவதற்கு முன்னால் பால் சுரப்பதில்லை. ஆனால் அந்த குழந்தை உருவான பின்பு அந்த தாயினுடைய மார்பகத்திலே பால் சுரக்கின்றது. இது யாருடைய ஏற்பாடு? நீங்க ஏற்பாடு பண்ணீங்களா? இல்ல தகப்பன் என்னுடைய பிள்ளைங்க வருது, ஆனா உன்னுடைய மார்பகத்திலே பால் சுரக்கட்டும் என்று ஏற்பாடு செஞ்சாரா? இல்லை சகோதரர்களை, யாரு ஏற்பாடு செய்யல. தாயோட ரத்தத்தை அல்லாஹ் பிரித்து பாலாக மாற்றி என் அடியான் இந்த பூமிக்கு செல்கின்றான், அவனுக்கு அந்த தாயுடைய மார்பகத்திலிருந்து பாலை சுரக்க வேண்டும் என்று உத்தரவு போட்டது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். இப்படி ஒன்னொன்றை நீங்க நினைத்து பார்த்தீர்களே, ஆனால் இந்த உலகத்தில் அல்லாஹ் செய்திருக்கக்கூடிய அருள் கொடைகளை நீங்கள் எண்ணி பார்க்க முடியுமா? முடியவே முடியாது. அல்லாஹ்வுடைய அருள் கொடைகளை உங்களால் எண்ணவே முடியாது என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் நமக்கு செய்திருக்கக்கூடிய அருள் கொடைகள். ஆனால் இத்தனையும் மனிதன் அனுபவித்துக் கொண்டு அந்த இறைவனுக்கு அந்த மனிதன் நஷ்டம் செய்யக்கூடியவனாக, அந்த இறைவனுக்கு இந்த மனிதன் நன்றி கட்டவனாக இருப்பதை பார்க்கிறோமா இல்லையா? உதாரணத்திற்கு பாருங்க, ஒரு நண்பர் நமக்கு ஒரு சின்ன உதவி பண்ணிடுறாரு. என்ன செய்வோம்? தேங்க்ஸ் பாய் சொல்றோமா இல்லையா? நன்றிங்க சொல்றோமா இல்லையா? வாழ்த்துக்கள், நீ டீ வாங்கி கொடுத்துட்டீங்க, ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா, அல்லாஹ் நன்மை செய்யட்டும், அல்லாஹ் கிருபை செய்யட்டும், உங்களுக்கு அல்லாஹ் நன்மை புரியட்டுமாக. ஒரு டீ வாங்கி கொடுத்ததற்காக ஒரு நண்பர் ஒரு டீ வாங்கி கொடுக்கிறாரு, ஒரு உதவி செஞ்சிட்டாரு, உடனே செய்றோம் ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா, எவ்வளவு பெரிய நன்மை செஞ்சிருக்கிறீங்க, அவருக்கு நன்றி உள்ளவனா இருக்கிறோம்ல, தப்பு இல்லை. அடுத்த நன்றி உள்ளவனா இருக்கிறது தப்பு இல்லை. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மனிதனுக்கு நன்றி செலுத்தாதவன் இறைவனுக்கு நன்றி செலுத்துவதில்லை. மனிதன் ஒரு உபகாரம் செய்தால் அவனுக்கு நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டும் என்பது மார்க்கம் தடுக்கவில்லை. இதைவிட வானத்தை படைத்து, பூமியை படைத்து, சந்திரனை படைத்து, காட்டு மண்டலங்களை படைத்து, கோடான கோடி ஆண்டுகளாக இந்த உலகத்தில் உங்களுக்காக சகலமானவற்றையும் படைத்து பாதுகாத்து வச்சிருக்கிறானே, அந்த இறைவனுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோமா? அந்த இறைவனை நாம் நினைத்து பார்க்கின்றோமா? அந்த இறைவனை நாம் புகழ்கின்றோமா? அந்த இறைவனுக்கு நாம் நன்றி உள்ள அடியானாக இருக்கிறோமா? எத்தனை நபர்கள் இறைவனை மறுக்கிறார்கள் தெரியுமா? எத்தனை நபர்கள் இறைவன் இல்லை என்று சொல்கிறார்கள் தெரியுமா? இறைவனை கற்பித்தவன் முட்டாள் என்று எத்தனை பேர் சொல்கிறார்கள் தெரியுமா? இறைவனை வணங்கக்கூடியவன் காட்டு மிராடி என்று எத்தனை நபர்கள் சொல்கிறார்கள் தெரியுமா? ஒரு கொள்கை உருவாகி கொண்டிருக்கிறது தெரியுமா? மக்களை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்காக எல்லாவற்றையும் படைத்திருக்கின்றானே, அந்த இறைவனை நீங்கள் பொய்ப்பிக்கின்றீர்களா? அந்த இறைவனை நீங்கள் நன்றி மறந்தவர்களாக இருக்கிறீர்களா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை நோக்கி கேள்வி கேட்கின்றார். அதை போன்று இந்த பூமியை வசப்படுத்தி தந்திருக்கின்றார். நீங்கள் பிரயாணம் பண்ணுகின்ற வாகனங்களை அல்லாஹ் உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்திருக்கின்றார்.
நீங்கள் செல்லுகின்ற கப்பல் இருக்குதுல்ல, கப்பலை உங்களை வசப்படுத்தி கொடுத்தது யாரு? அல்லாஹ். ஏன் தெரியுமா? அவ்வளவு பெரிய கப்பலை அந்த தண்ணீர் சுமந்து நிற்கிது. அதில் இருக்கிற ஒரு கப்பலுக்கு ஒரு பாகத்தொகை தனியா தண்ணீரை போட்டீங்கன்னா கீழே போயிடும். அவ்வளவு பெரிய கப்பலை சுமந்து நிற்பதற்கு உத்தரவு போட்டது யார்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அவ்வளவு பெரிய விமானத்தை ஆகாசமாக பறக்க வைப்பது யார்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். காற்று மண்டலங்களை அல்லாஹ் உங்களை வசப்படுத்தி தந்திருக்கின்றான். தபாரக்கல்லதி ஜஅல ஃபிஸ் ஸமாஇ புரூஜவ் வஜஅல ஃபீஹா சிராஜன் வ கமரன் முனீரா. அல்லாஹ் சொல்கின்றான், அல்லாஹ் மிக பாக்கியமானவன், பாக்கியத்திற்குரியவன். என்ன தெரியுமா? வான மண்டலங்களை அல்லாஹ் கோள்களை உண்டாக்கி அந்த கோள்கள் மூலமாக நீங்கள் பயணிக்கும் பாதைகளை உண்டாக்கியவன் பாக்கியவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான், இத்தனை பெரிய அருள்கொடை, எவ்வளவு பெரிய அருள்கொடை! அந்த அருள்கொடைகளை எல்லாம் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றானே, அந்த இறைவனுக்கு நீங்கள் நன்றி உள்ள ஒரு அடியானாக இருக்க வேண்டாமா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கின்றான். இந்த உலகத்துல மனிதனை தவிர, ஜின் இனங்களை தவிர எல்லாமே அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளதாக இருக்கின்றது. எல்லாமே அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளதாக இருக்கின்றது. சூரியன் அதோடைய கோட்டில் இருந்து ஒரு செகண்டாவது நிகழ்ந்திருக்குமா? பல கோடான கோடி ஆண்டுகள் ஆகிவிட்டன. பூமி படைக்கப்பட்ட ஆண்டுகளை எவனாலும் கண்டுபிடிக்கப்பட முடியவில்லை. எப்போது உருவானது என்று ஒரு அபிமானமான கணக்கைத்தான் சொல்ல முடியுமே தவிர இத்தனை கோடி ஆண்டுகள் ஆகிவிட்டது என்று யாராலும் சரியாக சொல்ல முடியாது. படைத்தவனுக்கு மட்டுமே தெரியும். அந்த வானவில் கோள்கள் சந்திரனும் சூரியனும் ஒரு நேர்கோட்டில் பயணித்துக் கொண்டிருக்கிறது. என்ன காரணம்? அந்த சந்திரனும் சூரியனும் இறைவனுக்கு நன்றி உள்ளதாக இருக்கின்றது. ஏன்? இறைவன் கட்டளை பிறப்பிக்கின்றான், இந்த கோட்டில் தான் நீ செல்ல வேண்டும், இந்த கோட்டை விட்டு வெளியே வந்துடக்கூடாது. கரெக்டா போயிட்டு இருக்கு. காற்று மண்டலங்கள் இறைவனுடைய கட்டளைக்கு இணங்கி காற்று அந்தந்த நேரத்தில் இறைவனுடைய உத்தரவு கட்டுப்பட்டு மிதமான காற்றுகளை தருகின்றது, புயலான காற்றுகளை தருகின்றது, அதே போன்று சாந்தமான காற்றுகளை தருகின்றது, மழைக்கான காற்றுகளை தருகின்றது. இப்படி பல கட்டளைகளை இறைவன் பிறப்பித்திருக்கின்றான். அதனால நான் என்னுடைய பணியை கரெக்டா செய்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு காற்று மண்டலங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. ஒரு மரம், ஒரு மரத்துக்கு அல்லாஹ் என்ன கொடுத்திருக்கான்? இதுதான் அப்படின்னு சொல்ல கொடுத்திருக்கிறான். ஒரு மரமாக இருக்கட்டும், அதுவும் இறைவனுடைய கட்டளைக்கு மீறி நடப்பதில்லை. உலகத்தில் நீங்க பாருங்க, ஒரு மாங்காய் மரம் தேங்காயை கொடுக்காது, ஒரு தென்னை மரம் மாங்காயை கொடுக்காது, ஒரு பேரிச்ச மரம் வெண்டைக்காயை கொடுக்காது, கத்திரிக்காயை கொடுக்காது. அல்லாஹ் எதற்காக எந்தெந்த மரங்களை அல்லாஹ் படைத்திருக்கின்றானோ அதைத்தான் அல்லாஹ் இந்த உலகத்திலே அந்த மரங்கள் தந்து கொண்டிருக்கின்றன. இதெல்லாம் நமக்கு ஒரு படிப்பனைகள். யாரோ போயிட்டு அப்படி மரத்துக்கடி நின்றுட்டு இந்த மரத்துல ஆய்வு செய்யறாங்களா? இதை முதல்ல நீங்க ஆய்வு செய்யுங்க. இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சிக்கு தலைவர் மரத்தை எப்படி படைத்தோம், கடலை போய் ஆய்வு செய்கிறார், மரத்தை போய் ஆய்வு செய்கிறார். இதையெல்லாம் யார் படைத்தான் நீ ஆய்வு செய்யப்பா. இந்த மரமட்டைகள் எல்லாம் இறைவனுக்கு எப்படி கட்டுப்பட்டு இருக்கின்றது, நீ ஏன் இறைவனை மறுக்கிறாய் என்று ஆய்வு செய்து பார். இறைவன் நன்றி கட்டவனா இருக்கிறிய, இதை நீ ஆய்வு செய்து பார். அதெல்லாம் விடுங்க, உங்களை நீங்க சிந்தித்து பாருங்க, நம்மளை சிந்தித்து பாருங்க. நீங்கள் எவ்வாறு படைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இறைவனுக்கு நீங்கள் நன்றி கட்டவர்களாக இருக்க மாட்டீர்கள். இறைவனுக்கு நன்றி கட்டவர்களாக இருக்க மாட்டேன். எப்போ? நம்மளை நீ வேற எல்லாம் சிந்திக்க வேண்டாம். வானத்தை சிந்திக்க வேண்டாம், பூமியை சிந்திக்க வேண்டாம், மரத்தை சிந்திக்க வேண்டாம், காற்றை சிந்திக்க வேண்டாம், தண்ணீரை சிந்திக்க வேண்டாம். எதையுமே சிந்திக்காத விட்டு ஆள பின்னாடி பார்த்துக்கலாம். உங்களை நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்களானால் நீங்கள் அல்லாஹ் உங்கள் மீது சொரிந்திருக்கக்கூடிய அருளுக்கு நீங்கள் நன்றி உள்ளவனாக இருக்கிறீர்களா, நன்றி கட்டவனாக இருக்கிறீர்களா என்பதை இந்த ஆய்வின் மூலமாக நமக்கு தெரிந்துவிடும். பாருங்க, ஒரு சின்ன நாக்கு, மாட்டுக்கு எவ்வளவு பெரிய நாக்கு,
பெரிய நாக்கு. மனிதனுக்கு இருக்கிறது அறுத்து ஒரு எடை போட்டோம்னா 50 கிராம் 100 கிராம் மேல வராது. அவ்வளவுதான். நாக்குங்கிறது எவ்வளவு பெருசு? ஒரு 100 கிராம் வரும், மீறி போனா அவளுக்கு மேல வராது. அதுவும் அறுத்து போட யாரு நாயும் கூட இருக்காது. ஒரு சின்ன ஒரு நாக்கு. கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க, அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்து. ஒரு சின்ன நாக்குல அல்லாஹ் செஞ்சிருக்கிற அருள் கொடைகளை பார்த்தீங்களா? இப்படிங்கிறான் தமிழ்ங்கிறான், இப்படி பேசுனா தெலுங்கு, இப்படி பேசுனா மலையாளம், இப்படி பேசுனா கன்னடம், இப்படி பேசுனா ஆங்கிலம், இப்படி பேசுனா கன்னடம், இப்படி பேசுனா ஜப்பான் மொழி, இப்படி பேசுனா அரபி, அப்படி பேசுனா தெலுங்கு, என்னென்னமோ மொழி பேசுறானே. ஒரு சின்ன நாக்கு. ஒரு சின்ன நாக்குல எத்தனை மொழிகளை பேசுகின்றான். இந்த ஆற்றலை தந்தது யார்? ஒரு சின்ன நாக்கு. அந்த நாக்குல ஒரு மனிதனுக்கு எத்தனை மொழிகளை அல்லாஹ் அறியக்கூடிய வாய்ப்பை இந்த நாக்கின் மூலமாக தந்திருக்கின்றார். சிந்தித்து பார்த்தோமா? அட நம்மளை விட பெருசுதானே மாட்டுக்கு நாக்கு. மாட்டுக்கு எவ்வளவு பெரிய நாக்கு? பெரியோர் நாக்கு. மலையாளம் பேசுமா? தெலுங்கு பேசுமா? கன்னடம் பேசுமா? தமிழ் பேசுமா? ஆங்கிலம் பேசுமா? அரபு நாட்டில் இருக்கிற மாடு அரபு பேசுமா? அரபு நாட்டில் இருக்கிற ஒட்டகம் அரபி பேசுமா? எந்த மொழியும் தெரியாது. ஏனென்றால் அதற்கு அல்லாஹ் அப்படிப்பட்ட ஆற்றலை கொடுக்கவில்லை. மனிதனுக்குத்தான் ஒரு சின்ன நாக்காக இருந்தாலும் கூட பல மொழிகளை பேசுகின்ற ஆற்றலை வல்லமையை அல்லாஹ் தந்திருக்கிறானே. அந்த நாக்கின் மூலமாக இறைவனை நீ போந்திருக்கின்றியா? அந்த நாக்கின் மூலமாக இறைவனுக்கு நன்றி செலுத்தி இருக்கின்றியா? அந்த நாக்கின் மூலமாக இறைவனுக்கு நீ நன்றி உள்ள ஒரு அடியானாக இருக்கிறீரா என்பதுதான் அல்லாஹ்வுடைய கேள்வியாக இங்கே இருக்கின்றது. அதான் இங்கே கேட்கிறோம், அன்புசிக்கும் அஃபலா துப்சிரூன். உங்களை நீங்க சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய அருளை நீங்கள் நிராகரிக்க மாட்டீர்கள், நன்றி உள்ள அடியானாக மாறிவிடுவீர்கள். அதான் சொன்னாங்க, அஃபலா அக்கூன அப்தன் சக்கூரா. நான் அல்லாஹ்விற்கு ஒரு நன்றி உள்ள அடியானாக இருக்க வேண்டாமா? எவ்வளவு பேர் அருளை எனக்கு செஞ்சிருக்கிறான் அல்லாஹ், எவ்வளவு பேர் ஆற்றல் எனக்கு கொடுத்திருக்கிறான். அந்த அல்லாஹ்விற்கு நான் நன்றி உள்ள ஒரு அடியானாக இருக்க வேண்டாமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டாங்க. சிந்தித்து பாருங்க, ஒவ்வொன்றையும் நீங்கள் எடுத்து பாருங்கள். இப்ப காதுங்கிறோம், காதுல நாக்கே எடுத்துக்கல, நாக்குக்கே வந்துருவோம். இப்ப நாக்கு இருக்குல்ல, பேசுறது மட்டும் இல்ல, நாக்குல பேசுறது மட்டுமே இருப்பதும் இல்ல, அந்த நாக்குல எத்தனை சுவைகள் எல்லாம் கொடுத்திருக்கிறான். எத்தனை சுவைகள்! கசக்குதுங்கிறான், புளிக்குதுங்கிறான், இனிக்குதுங்கிறான், காரங்கிறான், துவர்ப்புங்கிறான். எத்தனை சுவைகளை அறியக்கூடிய ஆற்றலை ஒரு சின்ன நாக்குல அல்லாஹ் கொடுத்திருக்கிறானே. இதுக்கு நாம் நன்றி உள்ள அடியானாக இருக்கிறோமா? கொஞ்சம் காரமா வீட்டுல திட்டுவோம் மனைவிய, ஏய் அறிவு இருக்குதா உனக்கு, எது இவ்வளவு பெரிய காரத்தை போட்டு வச்சிருக்கிற, சாப்பிட முடியுமா, மனுஷன் சாப்பிட முடியுமா கேட்கிறோம் இல்ல. இந்த சுவையை கொடுத்தது யார்? ஆட்டுக்கு மாட்டுக்கு எதுக்குமே கொடுக்காத ஒரு சுவைய, அது புண்ணாக்கு கொடுத்தாலும் இருந்தீங்க, தவிட்ட கொடுத்தாலும் இருந்தீங்க, எதை பழைய சோத்தை கொடுத்தாலும் இருந்தீங்க, எதை வேணா சாப்பிட்டு போயிடும். ஆனால் மனிதனுக்கு தான் என்னது டேஸ்டா கேட்கிறான். காரமா இருக்குது, காரம் ஆகாதுங்க, சுவை கம்மியா இருக்குது. அந்த கடைக்கு போனோம்னா சுவை டேஸ்டா இருக்கும், இந்த கடைக்கு போன பிரியாணி நல்லா இருக்கும், அந்த போட்டு நல்லா இருக்கும். கேட்கிறோமா இல்லையா? சுவையை கேட்டு வாங்கி சாப்பிடுறோமா இல்லையா? இந்த சுவை உணர்வை கொடுத்தது யார்? இந்த சுவை உணர்வை தந்தது யார்? ரப்புல் ஆலமீன் இல்லையா? அல்லாஹ் இல்லையா? இந்த நாக்கை வைத்துக் கொண்டு சொல்லுகிறாய் நீ இறைவன் இல்லை என்று. இறைவனுக்கு நன்றி கட்டவனாக இருந்து கொண்டு இருக்கிறாய். எனக்கு நேரம் இல்லப்பா, ஃபஜ்ர் தொழுதீங்களா? டைமே இல்லை, எந்திரிக்கவே முடிய மாட்டேங்குது. பேசுகிற பேச்சு. படைத்த இறைவனை தொழுவதற்கு நேரம் இல்லை என்று சொல்லுகிறானே, இவனை விட நன்றி கட்டவன் யாராவது இருக்கிறார்களா? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவெல்லாம் நின்று வணங்கினார்களே, அல்லாஹ்வை தொழுதார்களே, கால் வீங்கும் அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் தொழுதார்களே. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கப்பட்டது, அல்லாஹ்வுடைய தூதரே உங்களுடைய பாவத்தான முன்பின் பாவம் அல்லாஹ் மன்னிச்சிட்டானே, நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு தொழுகணும், ஏன் கால் வீங்குற அளவுக்கு நின்று தொழுகணும்? ஒரு அடியான் சொல்லுங்க, என்னை உட்பட நான் சொல்லுகிறேன், என்னை சேர்த்து தான் சொல்றேன். இந்த உபதேசம் உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் சேர்த்து தான். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், நாம் தஹஜ்ஜுத் தொழுகையில நீண்ட நேரம் நின்று தொழுதோம் என்று யாராவது சொல்ல முடியுமா?
ஏனென்றால் நாம் அல்லாஹ்விற்கு நன்றி உணர்வோடு இல்லை என்பதுதான் நிதர்சனமான ஒன்று. அதே போன்றுதான் சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதனுக்கு செய்திருக்கக்கூடிய அருள்கொடைகள் எல்லாம் நினைவு கூறி அல்லாஹ் கேட்கிறார், நீங்கள் அல்லாஹ்விற்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறீங்களா? பாருங்க, நாம் அன்றாடம் ஓதுகிற ஒரு வசனம் 100வது அத்தியாயம் 1 முதல் 11 வசனங்கள். இதுல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு ஒரு பொருளை சொல்லி, ஒரு உயிரினத்தை சொல்லி, இந்த உயிரினம் எப்படி நன்றி உள்ளதாக இருக்கிறது, நீங்கள் அப்படி நன்றி உள்ளவர்களாக இருக்கிறீர்களா? அல்லாஹ் நம்மகிட்ட கேள்வி கேட்கிறோம். நம்ம மக்ரிப் தொழுகையில ஓதுவும் இல்லை, அதிகமா ஓதுவும். என்ன ஓதுவா? என்ன சூரா? வல் ஆதியாத்தி லபஹன் ஃபல் மூரியாத்தி கதன் ஃபல் முகிராத்தி சுபா என்ற அந்த ஆயத்தை ஓதுவும் இல்லை, வெறுமனே ஓதிட்டு போறோம் இல்லை. அதில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு உயிரினத்தை சொல்லி, அந்த உயிரினம் எப்படியெல்லாம் தன்னுடைய எஜமானுக்கு கட்டுப்பட்டு இருக்கின்றது, நீங்கள் உங்களுடைய எஜமான கட்டுப்பட்டு இருக்கின்றீர்களா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தில் கேட்கிறான். பாருங்க, வல் ஆதியாத்தி லபன், மூச்சு திணற விரைந்து ஓடுபவற்றின் மீது சத்தியமாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு பொருளின் மீது சத்தியம் செய்கிறான் என்றால் அதற்கான தகுதி இருந்தால் மட்டுமே அல்லாஹ் சத்தியம் பண்ணுவான். எல்லா பொருளின் மீது அல்லாஹ் சத்தியம் பண்ண மாட்டான். எந்த பொருள் உங்களுக்கு தகுதி உடையதாக இருக்கிறதோ, எந்த பொருளில் உங்களுக்கு படிப்பணி இருக்கின்றதோ, எந்த பொருள் மனிதனுக்கு தேவையான படிப்பணிகள் இருக்கின்றதோ அதன் மீது மட்டும்தான் அல்லாஹ் தஆலா சத்தியம் செய்வான். அல்லாஹ் சத்தியம் பண்ணலாம், நம்ம போய் பண்ணிடக்கூடாது. வானத்தின் மீது சத்தியமாக, பூமியின் மீது சத்தியமாக, சந்திரன் மீது சத்தியமாக சொல்லி நாமே செஞ்சிடக்கூடாது, நாம் செய்து விடக்கூடாது. அப்படி செஞ்சோம்னு சொன்னா அது ஷிர்க். அல்லாஹ் மீது மட்டும்தான் சத்தியம் செய்ய வேண்டும். அல்லாஹ் விடுத்து வேறு எதன் மீதும் நாம் சத்தியம் செய்து விடக்கூடாது. அப்ப அல்லாஹ் கேட்கிறான், வல் ஆதியாத்தி லபன், மூச்சு திணற ஓடுபவற்றின் மீது சத்தியமாக, ஃபல் மூரியாத்தி கதா ஃபல் மூரியாத்தி கதுகா, பின்னர் தன்னுடைய கால் குழம்புகள் நெருப்புகளை அடித்துக்கொண்டு ஓடுவற்றின் மீது சத்தியமாக. அடுத்த அல்லாஹ் சொல்றான், ஃபல் மூரியாத்தி சுபஹா, பின்னர் அதிகாலையில் விரைந்து எதிரிகளுக்கு மத்தியிலே போய் சண்டையிட்டு அந்த வீரத்தை காட்டுகின்றது, அதன் மீது சத்தியமாக. அதனால் புழுதிகளை கிளப்புவற்றின் மீது சத்தியமாக. அந்த பிராணி பறக்க நடக்கும் போது புழுதிகளை பறக்குது பாருங்க, அதன் மீது சத்தியமாக. அல்லாஹ் அப்படி போடுறான் பாருங்க. சொல்லிட்டு சொல்றான், சத்தனபிகி ஜம்முகா, அப்பால் படையின் மத்தியிலே நுழைந்து எதிரிகளுக்கு மத்தியிலே போய் அந்த சண்டையிட்டு அந்த பிராணி இருக்குதே, அதன் மீது சத்தியமாக. இன்னல் இன்சானல் ரப்பிஹி லகனூத், நிச்சயமாக மனிதன் நிச்சயமாக தன்னுடைய இறைவனுக்கு நன்றி கட்டவனாக இருக்கின்றான். இன்னஹு அலா தாலிக லஷஹீத், அதற்கு அவனே சாட்சியாகவும் இருக்கின்றான். இந்த வசனத்தை இன்னும் நிறைய ஆயத்துகள் இருக்கு, இது மட்டும் நம்ம போதும். இந்த வசனத்தை தயவு செய்து நம்முடைய வீடுகளுக்கு சென்றதுக்கு பின்பாக 100வது அத்தியாயத்தை எடுத்து படியுங்கள். 1 முதல் 11 வசனங்களை படியுங்கள். அந்த 11 வசனங்களிலே அல்லாஹ் நம்மிடத்துல கேட்கின்ற கேள்வி ஒரு உயிர் பிராணியை பற்றி. அது என்ன பிராணி? அன்றைய காலத்தில் இருந்தது என்ன? படைகளுக்கு பயன்படுத்தியதுன்னு, விரைவாக ஓடக்கூடியதுன்னு என்னவென்று சொன்னால், மார்க்க அறிஞர்கள் மிக தெளிவாக சொல்கிறார்கள், அது குதிரை. குதிரை தான் இந்த காலத்தில் போருக்காக பயன்படுத்தப்பட்டது. ஒரு குதிரை இருக்குதுங்க. அந்த குதிரை, அது எஜமா என்ன செய்யறான்னா, கொஞ்சம் தவிடு கொடுக்குறான் குதிரைக்கு, கொஞ்சம் வைக்கப்பிள்ளை கொடுக்குறான், வேற ஏதாவது கொடுக்குறானா? அல்லது சாப்பாடு போக மீது எல்லாம் இருந்ததுன்னா அதை எடுத்துட்டு வந்து கழனியாக மாற்றி அந்த குதிரை கொடுப்பான். கொஞ்சம், வேற எந்த செலவும் இல்லை. வைக்கப்பிள்ளு, தவிடு, பழைய சாப்பாடு போன்ற உணவுகளை தான் அந்த குதிரைக்கு கொடுக்கின்றான். அது சாப்பிடுது. அப்படி சாப்பிட்ட அந்த குதிரை
தன்னுடைய எஜமானன் கூப்பிடுகிறான். எப்போது கூப்பிடுகிறான்? அதிகாலை சுபுகு ஃபஜ்ருடைய தொழுகைக்கு அல்லாஹ் கூப்பிடுறான்ல, அந்த மாதிரி அந்த எஜமானன் கூப்பிடுகிறான் குதிரைய. குதிரை என்ன செய்யுது? நான் வரமாட்டேன். காலையில் கூப்பிடுறேன், குளிர் அடிக்குது, பனி பெய்யுது, நான் வரமாட்டேன்னு சொல்லுமா அந்த குதிரை? சொல்லுமா? சொல்லாது. தன் எஜமானன் அழைத்தவுடன் அந்த குதிரை பாருங்க, குதிரையோட பழக்கம் என்ன தெரியுமா? நின்றுகிட்டே தூங்கும், படுத்து தூங்க. ஏதோ ஒரு குதிரை தான் ஏதோ ஒரு இடத்தில் சிறிது நேரம் அமருமே தவிர படுத்து துறங்குவது குதிரையின் பழக்கம் அல்ல, நின்று கொண்டே தான் தூங்கும். அப்படியாப்பட்ட ஆற்றலை அந்த குதிரைக்கு தந்திருக்கின்றார். அந்த குதிரை பற்றி உள்ள ஆய்வுகள் சொல்றாங்க, அது நின்று கொண்டே தூங்கும். எப்படி சொல்லுமா? தன்னுடைய மூட்டுகள் இருக்குல்ல, கால் மூட்டுகள், அது விலங்காக மாற்றிக்கொள்ளும். அப்படி தூங்கணும் கூட கீழே விழுகாத அளவுக்கு. அப்படி அந்த குதிரை தன்னுடைய மூட்டுக்களை பூட்டுகளாக மாற்றிக்கொண்டு நின்று கொண்டே தூங்கி கொண்டிருக்கும். தன்னுடைய எஜமானன் கூப்பிடுவான், ஏதோ பேர் வச்சு கூப்பிட்டா உடனே ஓடி வரும். எதிரிகள் படை நிற்குது, சூழ எதிரிகள் படை நிற்கின்றது. அந்த படையில போய் போர் செய்ய வேண்டும், தன்னுடைய இனத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று எஜமான் நினைக்கின்றான். உடனே அவனை தூக்கி தோல்ல உட்கார வச்சுக்கிட்டு அந்த குதிரை படை ஓடுகிற படைக்குள்ள போகுது. தன்னை கொன்றுவான்னு தெரியும். எத்தனையோ குதிரைகளை காலை வெட்டி சாகடிப்பார்கள், கழுத்தை வெட்டி அந்த குதிரையை சாகடிப்பார்கள். குதிரைக்கு தெரியும், நாம் போனால் இந்த இதுல வீரமரணம் அடைவோம் என்று குதிரைக்கு தெரியும். அப்படிப்பட்ட உணர்வு அந்த குதிரைக்கு இருப்பதாக சயின்டிபிக்காக நிரூபித்திருக்கின்றான். அதனால அந்த குதிரை பத்தி எல்லாம் சொல்றான், மற்ற உயிரினங்களை சொல்லல. குதிரையால் சொல்றான் தெரியுமா? ஒரு போர்க்களத்துக்கு நாம் போகும்போது கொல்லப்படுவோம், நம்முடைய கால்கள் வெட்டப்படும், நம்முடைய கழுத்துக்கள் வெட்டப்படும், நாம் கொல்லப்படுவோம் என்பது அந்த குதிரைக்கு தெரியும், நிரூபிக்கப்பட்டிருக்கிறான். எஜமான் கூப்பிடுறான், குதிரையை ஓடி வரும், வந்துட்டு ஏறி உட்கார வைக்கும். ஏறி உட்கார்ந்த உடனே என்ன ஸ்பீடுங்கிறீங்க? இன்னைக்கு குதிரை வைத்துத்தான் ஒவ்வொரு வாகனங்களை கண்டுபிடிக்கின்றான். அதிவேகமான வாகனங்களுக்கெல்லாம் என்ன பேர் வைக்கிறான்? குதிரையோட பேரை தான் வைக்கிறான். யூனிகார்ன் வைப்பான். யூனிகார்ன் என்னது? குதிரை, வேகமாக செல்கிற குதிரை. பைக்கு பேரு என்னது? குதிரை தான் பேர் வச்சிருக்கிறான். அதே போன்று இந்த வாகனங்களுக்கு பெயர் வைக்கிறது குதிரையோட பேர் தான் வைப்பாங்க. அதோடைய ஸ்பீடுக்கு எந்த ஒரு இது ஈடாகாது, அப்படி வேகமா போகும். உயிரை பத்தி கவலை இல்லை, கொல்லப்பட்டுருமாங்கிற கவலை இல்லை. தன் எஜமானன் கூப்பிட்டு விட்டான், என்னுடைய எஜமானன் அழைத்து விட்டான். அந்த எஜமானுக்கு நான் நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அவன் எனக்கு உணவு கொடுக்கின்றான், என்னை பசியாற்றுகின்றான். என் எஜமான கூப்பிட்டா எவ்வளவு படையாக இருந்தாலும் சரி, நான் உள்ளே போய் என்ன செய்வேன், போர் செய்வேன்னு சொல்லிட்டு தன்னுடைய எஜமான கட்டுப்பட்டு ஓடுது பாருங்க. அந்த பிராணி அல்லாஹ் நமக்கு உதாரணம் சொல்றோம். நம்ம அந்த மாதிரி இருந்திருக்கிறோமா? அந்த மாதிரி இறைவனுக்கு நன்றி உள்ள அடியாளாக இருந்திருக்கிறோமா? காலையிலே ஃபஜ்ர் அல்லாஹ் அப்படிதான் சொல்றான். என்னது? அதிகாலையில் அழைக்கப்பட்டவுடன் அந்த குதிரை என்ன செய்யும்? வேகமா ஓடி வரும் இல்ல, அப்படி அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான். நம்ம பாருங்க, சுபஹா, அதிகாலை கூப்பிட்ட உடனே அந்த குதிரை தயங்காது, மயங்காது, தன்னுடைய எஜமான கூப்பிட்டு விட்டான் என்பதற்காக ஓடோடி வந்து அந்த எஜமானுக்காக நிற்கும். நம்ம அஸ்ஸலாத்து ஹைரும் மினன் நௌம், தூக்கத்தை விட தொழுகை மிக்க மேலானது வாருங்கள் என்று சொன்னால் அப்பதான் பெட்ஷீட் போட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கும். நல்ல தூக்கம், குளிர் அடிக்குதுங்க, நீ வரவே முடியல, சரியான பனி ஆயிடுச்சுங்களா, அதெல்லாம் தொழுக முடியல. அந்த குதிரைக்கு இருக்கின்ற நன்றி, அந்த குதிரைக்கு இருக்கின்ற நன்றி உணர்வு ஏன் உன்னை படைத்த இறைவனுக்கு இருக்கவில்லை? எனக்கு தொழில்தான் முக்கியம். லொகருக்கு பாங்கு சொல்லப்படும், லொகர் தொழுக வர மாட்டாரு. அசருக்கு பாங்கு சொல்லப்படும், அசர் தொழுக வர மாட்டாரு. மகரீப் பாங்கு சொல்ல மகரீப் தொழுக மாட்டாரு. இசாவுக்கு பாங்கு சொல்லப்படும், இசாவுக்கு தொழுக மாட்டாங்க. வெளியே ரெண்டு வெட்டினாயும் பேசிக் கொண்டிருப்பார்கள். இப்ப குதிரையை நீங்க எடுத்து பாருங்க. நன்றியுள்ள அடியான் குதிரையா நம்மளா? தன்னுடைய எஜமானுக்கு எப்படி நன்றி உள்ளதாக இருக்கின்றது. என் மனிதா, உனக்காக எல்லாவற்றையும் இந்த உலகத்தில் எல்லாம் படைத்தானே, எல்லாவற்றையும் இந்த உலகத்தை தந்திருக்கின்றானே, அந்த எஜமானுக்கு நீ நன்றி உள்ளவனாக இருக்கிறாயா என்பதை அல்லாஹ் தஆலா பறைசாற்றுவதுமாக அல்லாஹ் சொல்றான்.
இன்னல் இன்சான தன்னுடைய இறைவனுக்கு அந்த மனிதன் என்ன செய்றான்? நன்றி கெட்டவனாக இருக்கிறான். இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத். அந்த இறைவனுக்கு அந்த மனிதன் நன்றியற்றவனாக இருக்கிறான். இன்னஹு அலா தாலிக லஷஹீத். அதற்கு சாட்சியா அவனே இருக்கிறான். யாரு? மனிதனே இருக்கிறான். அப்ப நம்ம மனிதனே இருக்க என்ன அர்த்தம்? நம்ம உள்ளத்தை கேட்டு பாருங்க. நம்ம உள்ளத்தை போய் கேளுங்க. நான் இறைவனுக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேனா, இறைவனுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறேனா என்று மனிதனே உன்னோட உள்ளத்தை நீ கேட்டுப்பார். நீ சாட்சியாக இருக்கிறாய் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். வாழுகின்ற வாழ்க்கை இறைவனுக்கு நன்றி உள்ள அடியார்களாக நாம் மாற வேண்டும். நன்றி அற்றவர்களாக மாறிவிட்டோம் என்று சொன்னால் அவன் சைத்தானாக மாறிவிடுகின்றான். சைத்தான் அவன் தெரியுமா? இறைவனுடைய கட்டளைக்கு அப்படியே மாற்றம் செய்தான். இறைவனுடைய கட்டளைக்கு மாற்றம் செய்தான். அவனை பார்த்து அல்லாஹ் சொன்னான், என் கட்டளையை மீறி விட்டாய், நீ நன்றி கெட்ட அடியானாக மாறிவிட்டாய், உனக்கு இங்கே தங்குமிடம் இல்லை, நீ சபிக்கப்பட்டவனாக, நிந்திக்கப்பட்டவனாக, துரத்தடிக்கப்பட்டவனாக என்னிடமிருந்து விலகி போ என்று அல்லாஹ் சைத்தானை சொல்லிவிட்டான். அவனை நன்றியற்றவனாக மாற்றியது, சைத்தானாக மாற்றியது நன்றியற்ற தனம். ஆகவே நாம் அல்லாஹ்விற்கு நன்றி உள்ள அடியானாக மாற வேண்டும். அல்லாஹ் இவ்வளவு பெரிய அருட்கொடைகளை நமக்கு தந்திருக்கின்றான். அந்த இறைவனை அனுதினமும் தொழுது, அனுதினமும் நினைத்து இறைவனுக்கு நன்றி உள்ள அடியார்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் எங்களையும் அல்லாஹ் தஆலா ஆக்கியருள்வானாக. வாகிர்தாவானா அனில்